அன்னைக்கு அந்த ட்ரவுசர் வாங்குனீங்க. ஆமா, ஏன் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஆனா சைடு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா, எங்கடா அந்த வீட்டு முதலாளி அம்மாக்கு 2 பேர்த்தையும் காணோம்? டேய், முதலாளி எல்லாம் 7 மணிக்கு எந்திரிச்சா அப்புறம் முதலாளிக்கான மரியாதையா போயிடுமே. இல்ல அதான் இன்னும் தூங்கிக்கிட்டே கிடக்குதுங்க. ஓ, ஏசி காத்து தூக்கம் 8 மணி வரையும் கேக்குதோ? அவளை இன்னைக்கு என்ன கதியா அவரால் மட்டும் பாரு. என்னடா பண்ண போற? உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ அப்பாட்ட மாட்டி விட்ட. விடாதடா. ஏண்டா தேவையில்லாம என்னடா இது? ஏதோ வித்தியாசமா பிளான் பண்றான். என்னடா பண்ண போற? பாட்டு வீட்டு போட போறானா? அதானே. டேய், காலையில நல்ல பாட்டா போடுறான். அங்க பாரு. அங்க பாரு. ஏண்டி இப்படி இருக்க? நம்மள ஏதோ சொல்லி அரட்டலான்னு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. நான் அரண்ட, நீ அலர்ட்டா இருக்க கூடாது. நீயும் பயந்து நடுங்குற. அது நல்ல வேலை நான் சொன்னது கேட்கல. என்ன விஜய், சவுண்ட் போதுமா? எங்களையா டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களுக்கு இருக்கு. என்னடி பண்ண போற? இனி நாம எதுவும் செய்ய வேண்டாமா? அவனுங்களே அடிச்சுட்டு பிரிவானுங்க. ஏன்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் எல்லாமே சரியா இருக்கும். பணத்துக்கு சிக்கல் வரும்போது எல்லா உண்மையான முகமும் வெளியே வரும். நாம நினைச்சது நினைக்காதது எல்லாமே இனிமேதான் நடக்க போகுது. செலவு கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறோம், இல்லைன்னா மறந்து போயிடும். பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளை பிள்ளைங்க தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் எங்க என் குடும்பமே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு பிறந்த நாள் மட்டும்தான் குறைச்சல். இருக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லாம் சரியானதும் பாத்துக்கலாம். என் வள்ளி, இப்ப வீடு இருக்கிற நிலைமையில உன் பிறந்த நாள் ரொம்ப அவசியமா உனக்கு? அதான பார்த்தேன். என்ன பிரச்சனை எப்படி இருந்தாலும் ஏன் மறக்க மாட்டான். சொல்லு சொல்லு. அது நாளைக்கு அண்ணாச்சி கிட்ட மளிகை சாமான் சொல்லிருக்கேன். காலையிலே கொண்டு வந்து போட்டுறேன்னு சொல்லிருக்காரு. பால் 1.5 லிட்டர் சொல்லிருக்கேன். அது போதுமா இல்ல 2 லிட்டர் சொல்லவா? உன்னதான் கேக்குறேன். போதும், 1.5 லிட்டரே போதும். அப்புறம் முன்ன மாதிரி தினமும் இந்த கறி மீன் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக வாரத்துல ஒரு நாள் அசைவம் செஞ்சா போதுன்னு எல்லாம் நினைக்காத. அப்பப்ப கொஞ்சம் முட்டை பொரிச்சுக்கோ. மத்தி கவலைன்னு சொல்லி இந்த கம்மி விலைக்கு மீன் கிடைக்கும்ல, அதை வச்சு குழம்பு வச்சிரு. ஏன்னா அப்பா, ராகவன், கார்த்தி 3 பேருக்குமே அசைவம் இல்லாம இறங்கவே இறங்காது. என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? நீ எப்படா இவ்ளோ பொறுப்பா மாறின? பின்ன நானா மாறினேன்? நீங்க மாத்தி விட்டீங்க. வண்டியில ஏத்தி டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு இப்ப நீயே இப்படி கேக்குறிய? ஆனாலும் நீ இப்படி ஒரு குடும்பஸ்தனா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. நான் மட்டும் தனியா நடந்து போற மாதிரி இருந்தா எப்படி வேணா நடந்து போலாம். இப்ப எல்லாரையும் கையை பிடிச்சு கூட்டு போற நிலைமையில இருக்கேன். ஒரு அடியும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். சரி, நான் கிளம்புறேன். எல்லாம் பொறுப்பா தான் சொன்னேன். வேற ஏதாவது மறந்துட்டியா? ஆமா, அதானே மறந்தே போயிட்டேன். அதான் சொல்லு சொல்லு சொல்லு. நேத்து சாமிக்கு பூ வாங்கினேன்ல,
அந்த பாட்டி சில்லற இல்லைன்னு இன்னும் 5 ரூபா தரவே இல்லை. மறந்தே போயிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. பூக்கார கிழவிக்கிட்ட 5 ரூபாய் மறந்துட்டானா? சொல்லுவா அந்த என்னடா பச்சை கலர் சட்டை இருக்குல்ல, அது துவைச்சிருக்கா? மீரா அத்த கரண்ட் போயிருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. வாங்கிக்கத்த. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி பர்த்டே வள்ளிமா. ஹாப்பி பர்த்டே வள்ளியம்மா. என்னத்த நாங்கெல்லாம் மறந்துருவோம்னு நினைச்சியா? மறக்கக்கூடிய பிறந்த நாளா உன்னோடது. அத்தை, எங்க பிறந்த நாளை நாங்க மறந்தாலும் மறப்போம். உன் பிறந்த நாளெல்லாம் நாங்க மறப்போமா? வள்ளிமா என் செல்லம். ஹாப்பி பர்த்டே வள்ளிமா. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இப்பெல்லாம் கண் கலங்க கூடாது. ஹாப்பி பர்த்டே.